திரு சீனிவாசன் இதுக்கு என்ன மெசேஜ் சொல்ல வர்றாரு? இப்படியான ஒரு குற்றச்சாட்டுகளை வைப்பது நியாயமா அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்றாங்க. அப்படியான குற்றச்சாட்டுகளை வச்சாலும் தொடர்ந்து பாஜக பிரமுகர்களை அவரே நேரடியா சந்திச்சு அதிமுக இணைச்சுக் கொள்வதன் மூலமா என்ன மெசேஜ் கன்வே பண்ண விரும்புறாரு? நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கும் அவைக்கும் பணிவான வணக்கம். இன்றைக்கு மானுட தத்துவத்தின் மிகப்பெரிய சக்தியாக இருக்கிற மகளிர் தினத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வழியில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கட்டிக்காத்த இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு விரும்பத்தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த இயக்கத்தினுடைய நோக்கங்களை அந்த செயல்பாடுகளை விமர்சிக்கின்ற வகையில் ஒரு கட்சி செயல்படுகிறது என்று சொன்னால் அது இப்பொழுது வளர்ந்து வருகிறது பாரதிய ஜனதா கட்சி. அதாவது அண்ணாமலை தலைவர் அவர்கள் சில நேரங்களில் பரவச நிலை அடைஞ்சிடுறாரு. 10 பேரை பார்த்துட்டாருன்னா அவரால் கட்டுப்படுத்த முடியலங்கிறதா இது உண்மை. என்னன்னு கேட்டீங்கன்னா அதிமுக கூட்டணி கட்சிங்கிறது தேர்தல் நேரத்துல மட்டும்தான். பாஜக தேர்தல் இல்லாத நேரங்களில் பாஜக ஒரு கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி. இந்த கட்சி பாஜக இருந்து நிர்மல்குமார் என்கின்ற ஒரு மனிதர் அந்த கட்சி பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த கட்சிக்கு வர்றாரு. அந்த வர்றதுக்கு முதல் நாள் அந்த பாஜகவினுடைய உறுப்பினரா இருக்கிறப்பதான் பாஜகவை விமர்சனம் பண்றாரு. அதிமுகவுக்கு சேர்ந்ததற்கு பிறகு எந்த விமர்சனமும் பண்ணல. இல்லையே, நீங்க அதோட கூட்டணி முறியுதுன்னா திரு எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கு தேர்தல் களத்தின் போதே சொல்லியிருக்கிறாரு, இதே கூட்டணி 2024 தொடரும், பாஜக கூட்டணி தொடரும் அவரே சொல்லியிருக்காரு. மோடியை பிரதமராக்க எங்களுடைய ஆதரவு நிச்சயம் இருக்கும்னு திரு எடப்பாடி பழனிசாமி பேசி இருக்கிறாரு. நிச்சயமா, அதாவது பாஜகவினுடைய உறவு என்பது தேசிய கட்சி, அந்த தேசிய தலைவர்களோடு நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம், அந்த உறவு தொடர்கிறதுங்கிறதா எங்க இடைக்கால பொதுச் செயலாளர் அது எல்லா நேரங்களிலையும் குறிப்பிடுறோம். ஆனா இந்த ஒரு மாநில தலைவர் ஒரு சில நாவடக்கம் தேவை, அது வரம்பு மீறி அவங்க கட்சியை கல்லெடுத்து எறிகிறாங்க. இதெல்லாம் எப்படி பொறுத்துக்க முடியும்? அதாவது ஒரு மாநில தலைவருக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அவர் இந்த கட்சியை வாக்குகள் வாங்குவதற்காக பயன்படுத்திக்கணும் அல்லது இந்த கட்சியை வச்சு வளர்ச்சியை காணுவது வரையும் பொறுத்துக்கணும், அதற்கு பிறகு இந்த கட்சியை விமர்சனம் பண்ணலாம்ன்ற அந்த இதை யார் கொடுத்தது? அந்த உரிமையை அவருக்கு யார் கொடுத்தது? என்ன அவர் பெருசா தவறாலாம் ஒன்னும் சொல்லலையே. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படிங்கிற அளவுல தான் அவர் தன்னுடைய எதிர்வினை ஆற்றி இருக்கிறார் அண்ணாமலை. அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதாவது அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் பேசினப்ப இவர் கண்டிச்சிருக்கணும். அல்லது சொந்த கட்சியில பாலியல் அத்துமீறல் நடந்து பலவிதமான குழப்பங்கள் நடக்கிறப்ப அதை கண்டிச்சிருக்கணும். வெளியில வர்றவங்க எல்லாம் இந்த கட்சியை குறை சொல்லிட்டு வெளியில வர்றாங்க. இந்த கட்சிக்காக நாங்க செருப்பா உழைச்சோம், இந்த கட்சி எங்களை பயன்படுத்தல, இந்த கட்சி ஒரு அரசியலுக்கு தகுதி இல்லாத கட்சின்னு விமர்சனத்தை வச்சுட்டு வர்றாங்க. வர்றவங்க அதிமுகவினுடைய ஆளுமையை, அண்ணன் எடப்பாடியாருடைய பெருமையை உணர்ந்து இந்த கட்சி சரியா இருக்கும்னு நம்பிக்கையில வர்றாங்க. வர்றவங்களை எப்படி நாங்க வேணாம்னு சொல்ல முடியும்? அப்ப நாங்க சேர்த்துக்கதான் போறோம். நாங்க விமர்சனம் எதுவும் வைக்கலையே, நாங்க எந்த விமர்சனமும் பாஜகவை நோக்கி வைக்கல. ஆனா இவங்க தொடர்ந்து இதே மாதிரி குற்றச்சாட்டு சொல்றாரு. அந்த நேரத்துல எல்லாம் ஒரு பாஜக தலைமையின் நீங்க பாஜகவை விமர்சிக்கல, ஆனா கடுமையா ஒருத்தர் விமர்சிச்சுட்டு வர உடனே நீங்க கட்சியில சேர்த்துக்கிறீங்கன்னா அந்த விமர்சனத்தை அங்கீகரிக்கிறீங்க, ஏத்துக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். இல்ல, நிர்மல்குமார் என்பவர் ஒரு கட்சி, அந்த கட்சியில பொறுப்புல இருந்திருக்கலாம். அதிமுகவை பொறுத்தவரையும் ஒரு தொண்டரா சேர்றதுக்காக வர்றவரை நாங்க வராதீங்கன்னா சொல்ல முடியாது. ஒரு அரசியல் இயக்கம் நாடி வர்றவங்களை வரவேற்கதான் செய்வாங்க, அதுல எந்த தவறும் கிடையாது. அதிமுக அவர் சேர்ந்ததுக்கு பிறகு அவர் எந்த விதமான எதிர்கருத்துக்களையும் வைக்க முடியாது. அதற்கான அந்த பதவியோ அல்லது அந்த பொறுப்போ அவருக்கு வர்ற சூழ்நிலையில தான் அதை பத்தி யோசிக்கணும். ஒரு தொண்டரா இங்க சேர்ந்திருக்கிறார், அதை பொறுத்துக்க முடியாம குடும்பம் இருக்கிறீங்களே. தொண்டரா சேர்றவரை நேரடியா திரு எடப்பாடி பழனிசாமியே பார்த்து சேரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதற்கு பிறகு வரக்கூடிய பொறுப்பாளர்களையும் அவரே நேரடியா பார்த்து பூங்கொத்து கொடுத்து அதை ஏற்றுக்கொண்டு கட்சியில் இணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்குன்னா அப்ப அவர் ஏதோ ஒரு செய்தியை சொல்ல விரும்புறார் அப்படிங்கறதான இந்த இடத்துல இருக்கு. அது என்ன செய்தி? இல்ல, அதாவது அரசியல் உள்நோக்கம் எல்லாம் இதுல கிடையாது. அதிமுகவை விரும்பி வர்றாங்க. அதிமுக ஒரு ஆளுமை மிக்க இயக்கம், புரட்சி தலைவர் புரட்சி தலைவியுடைய சித்தாந்தத்தை உள்வாங்கிய இயக்கம். இந்த இயக்கம் தான் இன்னைக்கு மாநில சர்க்காரை எதிர்த்து கடுமையா போராடிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த இயக்கத்துக்கு போகணுன்ற ஒரு ஆசையோடு வர்றவங்களை
விருப்பத்தோடு வர்றவங்களை இங்க வராதீங்கன்னு சொல்ல வேண்டிய இது எங்களுக்கு தேவையில்லை. வர்றவங்களும் சேர்த்துக்கத்தான் போறோம். இப்ப பாஜகவுக்கு போனவங்க பல்வேறு கட்சியில இருந்து போனவங்களை அந்த கட்சி எப்படி சேர்த்துக்குச்சு? ஏன் அவங்க அந்த கட்சியில இருக்கீங்க அதனால வராதீங்கன்னா சொல்ல முடியாது. ஒரு அரசியல் கட்சி யார் வந்தாலும் வரவேற்கும். ஆனா இதெல்லாம் ஒரு பிரச்சனை நினைச்சிட்டு கொடும்பாவி கொளுத்துறது மாதிரி இட்டுக்கட்டி பண்றது இல்ல. இன்னொன்னு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு சொல்றாரு, அண்ணாமலை அச்சத்தின் உச்சத்தில் பேசி வருகிறார். நீங்களும் பேசும்போது பரவச நிலையில பேசுறாருங்கிறீங்க. என்ன அச்சம்? யாரை பார்த்து அச்சம்? இல்ல, அதிமுக வளர்ச்சியை அவர் விரும்பல. உண்மை அதுதான். அதிமுகவுக்கு இவங்க சொல்ற உணர்ச்சி வசப்பட்டு பல நேரங்கள்ல பல செய்திகளை சொல்றாங்க. சின்னம் நாங்க தான் கிடைக்கிறதுக்கு உதவியா இருந்தோம், ஈரோடு தேர்தலுக்கு நாங்க தான் முக்கிய காரணம், இப்படி எல்லாம் சொல்றாங்க. நாங்க நீதியின் பால் எல்லா விஷயங்கள்லயும் வென்றுகிட்டு வர்றோம். அவர் சொல்றது நீங்க 1-2 அணிகளை இருக்கும்போது நீங்களே சொல்லி இருக்கிறீங்களே, மோடி எங்கள் டாடின்னு. இப்ப உங்க அணியில இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் பேசி இருக்கிறாரு. ஓபிஎஸ் பலமுறை பொதுவெளியில மோடி சொன்னதை கேட்டுதான் இணைஞ்சோம், துணை முதலமைச்சர் பதவியை நான் வாங்கினேன்னு அப்பெல்லாம் ஏற்றுக்கிட்டு இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா தானே இருந்தீங்க. இல்ல, இந்த நொடி வரையும் அதிமுக அண்ணன் எடப்பாடியார் தலைமையில இயங்குகிற அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்கள்ல இருந்து யாரும் இந்த மாதிரி எல்லாம் கருத்து வைக்கல. ஓபிஎஸ் அண்ணன் வச்சாருன்னா அவருடைய கருத்து. அதிமுக என்பது அண்ணன் எடப்பாடியார் வழியில் நடைபெறுகிற இயக்கம். இந்த இயக்கத்தில இருந்து ஐயா மோடிஜியை நாங்க மதிக்கிறோம், அந்த நட்பு எங்களுக்கு தொடரும். ஆனா மாநில தலைமை என்பது அண்ணாமலை வசம் இருக்கிற காரணத்தினால் பல்வேறு நெருக்கடிகளை பல்வேறு விமர்சனங்களை அவர் தடுக்காம ஒரு ஏதோ ஒரு அரசியல் உள்நோக்கத்துக்கான அந்த நாடகத்தை அவர் செய்யறார். அதாவது இவர் எம்ஜிஆரை போல புரட்சி தலைவர் அம்மாவை போல நான் ஒரு மிகப்பெரிய ஆளுமைன்றதெல்லாம் இது ஒரு 10 பேரை பார்த்துட்டு அவர் பரவச நிலை அடைஞ்சு பலவிதமான கருத்து. அது போன்று நானும் ஒரு தலைவர் அப்படின்னு சொல்றாரு. ஆளுமைங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. இல்ல, அப்படியெல்லாம் பொருத்தம் இல்லைங்க. இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு இயக்கம். அந்த இயக்கம் நிறைய கட்டுப்பாடு வேணும், தன்னடக்கம் வேணும். அதெல்லாம் இருந்தாதான் ஒரு தலைவருக்கான பண்பாடு. வளர்ந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில ஒரு பெரிய ஆளுமைகளை போல நான் பிரதிபலிக்கிறேன்னு சொல்றதெல்லாம் ஏற்புடையதல்ல. அது பண்பாடு செயலும் அல்ல. அதை குறைச்சுக்கணும் அவரு. சரி, தொடர்ந்து பேசலாம். திரு